ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இயரிங் மேக்கிங் மெட்டீரியல்ஸாக என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்காக டூல்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று பீலர், இன்னொன்று கட்டர். இது வந்து த்ரெட்டு 3 ஸ்பூல்ஸ் வச்சுருக்கேன். மோல்டு வந்து மிக்சடாக ஒரு 5 சைஸ் மிக்சடாக வச்சுருக்கேன். இது சென்வாலி பேஸ் கீழே வைக்கிறது. இதுக்கப்புறம் இது வந்து கேன்வாஷ். இது வந்து பேட்ச் ஸ்டட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து நம்ம 3D டிசைன்ஸும் பண்ணலாம். ஸ்டோன் செயின், பால் செயின் வந்து 2 குவாலிட்டியாக வச்சுருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பேஸ் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் வந்து மெட்டல் பேஸ். இதை விட அது வந்து விலை கூட. ரெண்டுமே கொஞ்சம் கருக்கிறது கொஞ்சம் ரேட்டு தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதை விட அந்த பிரைட்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து ரப்பர் ஸ்டாப்பர், மல்டி கலர் 6 mm ஸ்டோன். இது 10 mmல மல்டி கலரில், அதாவது ட்ராப் ஷேப் ரவுண்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஹெட் பின். இது வந்து இயரிங் ஹூக், ஸ்டட் பேஸ், ஜம்ப்ரிங், கேப், பீட்ஸ், அதாவது கோல்டன் பீட்ஸ் 3 mm அண்ட் 5 mmல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, 3 mm 4 mmல. இது கிறிஸ்டல் எட்ஜடு ஸ்டோன்ஸ். 2 பேர் வந்து ஆன்டிக் ஸ்டட்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல் எட்ஜடு ஸ்டோன்ஸ் வச்சு மல்டி கலர்ஸ் இயரிங்ஸ் பண்ணலாம். அதுக்கான கிறிஸ்டல் இந்த செகண்டில், அதாவது பால் செயினில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த பிரைட்டாக இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸை வச்சு சில்க் இயரிங்ஸ் பண்ணலாம். ஒரு மல்டி கலர் கிறிஸ்டல் எட்ஜடு ஸ்டோன் இயரிங் பண்ணலாம். இயரிங்ஸ் செய்கிறதுக்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.